ஜெயா டிவி இசை ரசிக பெருமக்களுக்கு உங்கள் மனோவின் வணக்கம். மீண்டும் கிங் ஆஃப் கிங்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Disco, disco, மன்மத மோகத்திலே அப்பாலிப வேகத்திலே எங்குது இடமை தரும் பதுமை இனிமை காணவ DISCO, disco, disco. கண்ணியர் எதற்கு காலத்தில் மயங்கும் காளையர் தொடத்தானே, கண்ணியர் எதற்கு காலத்தில் மயங்கும் காளையர் தொடத்தானே. காதல் மானே காவல் நானே, காதல் மானே காவல் நானே. ஆசைகள் இருக்கு அருகில் ஓடிவ DISCO, a fabulous disco. மன்மத மோகத்திலே வாலிப வேகத்திலே எங்குது இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா. DISCO, disco, disco. DISCO, disco, disco.
me. Hey, miss, I can kiss you without touching you. ஓம் சிவோகம் ஹரிச்சரண் அவ்வளவு அற்புதமாக பாடினார். அந்த பாட்டு கேளுங்க. रुद्राय प्रचंड रुद्राय दंड रुद्राय शूर रुद्राय वीर रुद्राय भव रुद्राय भीम रुद्राय अतल रुद्राय वितल रुद्राय सुतल रुद्राय महादल रुद्राय रसातल रुद्राय प्रलातल रुद्राय पाताल रुद्राय नमो नमः। ओम शिवोहम ओम शिवोहम रुद्रनामं भजेहम। ओम शिवोहम रुद्रनामं भजेहम। वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारकाय सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्काराय शंभो शंभो शंकरा। ओम शिवोहम रुद्रनामं भजेहम भजेहम। सोमाय च रुद्राय जगमस्ताम्राय चारुणाय जगमशंगाय च पशुपतये जगमहुग्राय च भीमाय च नमो हन्त्रे पदाय च दूरे पदाय च नमो हन्त्रे मीरजे यो वक्षे यो हरिकेशे यो नमस्ताराय च नमः संभवे च मयो भवे च नमः शंकराय च मयस्कराय च नमः शिवाय च शिवधराय च। अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत् कारणा सत्य देव देव प्रिया। वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा। सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा त्रिपुरनाशनर्धना व्योमकेश महासेन जनक पंचवक्र परशुहस्त नमः। ओम शिवोहम रुद्रनामं भजेहम। ओम शिवोहम रुद्रनामं भजेहम भजेहम। त्रिकाल नेत्र त्रिनेत्र सूरत्ति शूलधात्रम्
सत्यप्रभाव दिव्यप्रकाश मन्त्रस्वरूपमात्रम् निष्प्रपञ्चादिनिष्कलङ्कोऽहं निजपूर्णबोधहं कट्यकात्मागं नित्यब्रह्मोऽहं स्वप्नकासोऽहं सच्चित्प्रमाणमोमो मूलप्रमेयमोमोऽयं ब्रह्मास्मि ओमोऽहं ब्रह्मास्मि ओमो घन 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 सहस्रकण्ठ शब्द विहरति ढम 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 ढुम 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 शिव डमरुगनाद विहरति ओम शिवोऽहं शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहं वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारकाय सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्काराय शम्भो शम्भो शङ्करा ॐ शिवोऽहं शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम् கண்மணி உன் காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே சிரிக்கின்றதே நான் சொன்ன சோக்கை கேட்டு நாடமோ நீ நகைச்சுவை வண்ணனல்லையோ நல்ல சின்னல் போங்க என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான் கதை சொல்கிறான் அம்மா என்னும் கேட்க தோன்றுமோ நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ என் கண்மணி இருமான்கள் பேசும்போது மொழியேதம்மா பிறர் காதில் கேட்பதற்கும் வழியேதம்மா ஒரு ஜோடி சேர்ந்து செல்லும் பயணங்களில் உறவின்றி வேறு கவனங்களில் இளமாமையில் வந்தாடும் வேளை இன்பம் கோடி என்று அனுபவம் சொல்லவில்லையோ நன்னா சொன்னேன் கூட எடுத்துப்போ என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான் கதை சொல்கிறான் அம்மா இன்னும் கேட்க தோன்றுமோ நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ என் கண்மணி உன்னை கொஞ்சம் தொட வேண்டுமே இருமேனி எங்கும் விரல்கள் பட வேண்டுமே அதற்கான நேரம் ஒன்று வர வேண்டுமே அடையாள சின்னம் ஒன்று தர வேண்டுமே இரு தோளிலும் வரமாலைகள் கொண்டாடும் காலம் என்று கூடும் என்று தவிக்கின்ற தவிப்பென்னவோ என் கண்மணி உன் காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாடமோ நீ நகைச்சுவை மன்னனில்லையோ என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான் கதை சொல்கிறான் அம்மா என்னும் கேட்க
பாட்டு ஃபஸ்ட்டாக வந்து நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அப்போ தான் ஃபஸ்ட் தமிழ் படம் அப்போ ஜாஸ்தி பார்க்குறதில்ல, படமே பார்க்க மாட்டோம். அப்புறம் ஃபஸ்ட் யாரோ என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துன்னு போனாங்க தியேட்டரில். அது ஏதோ புதிய வார்ப்புகள் சம்திங். எனக்கு யாரும் ஒன்றுமே தெரியல. ஃபஸ்ட் மியூசிக்னு நான் ஆக்சுவலாக பியூராக ஃபஸ்ட்டு கேட்டது அந்த ஜஸ்ட் த சவுண்ட் ஆஃப் தம்தரன். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் தூங்கிட்டு இருந்தேன். தம்தரன் நாங்கள் ஜஸ்ட் ஒர்க் மீ அப் அண்ட் சம்திங் ஹேப்பன். ஏதோ வர மாதிரி ஏதோ ஒயிட்டாக ஓடி இருந்தாங்க எல்லோரும். உள்ள எனக்கு ஒன்றும் புரியல அப்போ. பட் பியூட்டிஃபுல், ஜஸ்ட் த சவுண்ட் ஆஃப் தட் மியூசிக் ஜஸ்ட் செட் திஸ் இஸ் மியூசிக். நீங்கள் லாஸ்ட் ஜனனி பாடினீங்க. எனக்கு அது ஒரு ஹோலி சாங், அது ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சாங்கும் தெரியாது. நான் ரொமான்டிக்காக இமேஜினேஷன் பண்ணியிருப்பேன். ஜனனி மியூசிக் இஸ் லைக் தட். இட் ஹஸ் நோ கான்டெக்ஸ்ட். நீங்கள் ஈவன் இஃப் யூ ரைட் இட் ஃபார் அ ஹோலி சாங் ஆர் சம்திங் லைக் தட், இட் ஜஸ்ட் ஹேஸ் தட் ஃபீல். யூ கேன் இன்டர்பிரேட் இட் ஹவ் யூ வாண்ட். அப்படி தான் நான் யோசிச்சிருப்பேன். இந்த ஆனந்த ராகம் ஃபஸ்ட்டு கேட்டபோது I mean, it was a heavenly experience. Actually, I must blame you. உங்களால் நான் நிறையா படமே எனக்கு ஞாபகம் இல்லை. வெறும் அந்த மியூசிக்கு அந்த இது என்ன எக்ஸ்பீரியன்ஸு, அது என்ன ஆச்சு அந்த ஆனந்த ராகம் ஆக்சுவலாக எந்த படத்துலன்னு கொஞ்சம் யோசிக்கணும். அது என்ன நடந்தது அந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி யோசிக்கணும். பட் அது ஒரு பிளேமே இல்லை. அது ஜஸ்ட் தட் ஃபீல் யூ கேன் நெவர் ஃபர்கெட். அது எப்படி வந்து அதில் என்ன கதை? ஸ்டோரியாக சொல்ல முடியாது. பட்டு ஸ்கூல் கோயிங் வந்து ரொம்ப ஃப்ரீயாக பாடிட்டு போகிறாங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்து அந்த நானும் எனக்குள்ளே வந்து ஒரு உந்துதலை ஏற்படுத்திக்கிடுவேன். அந்த சுச்சுவேஷனில் ஒன்றும் இல்லைன்னா சினிமாவுக்கு எப்படினாலும் ஃபிக்ஸடு சுச்சுவேஷன்ஸ் தானே வரும். எப்படி உங்களையே இன்ஸ்பயர் பண்ணீங்க இந்த சாங்க்கு? இது வந்து ஒரு ராகத்தில் எடுத்துகிட்டு இதில் வந்து மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா பீத்தோவன் அண்ட் சைக்காஸ்கி. இப்போ கரெக்டாக பேக்ரவுண்டில் பார்த்தா இந்த ராகத்தை விட்டு அந்த ஹார்மனி எங்கேயுமே போகாது. இதுக்குள்ளே என்ன அவைலபிள் ஹார்மனி கிடைச்சதோ இந்த நோட்ஸுக்குள்ளே அந்த ஹார்மனி தான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் மாடுலேஷன் எங்கெங்கேயோ போகணுன்னா ரொம்ப அன்பிலீவபிள் ஏரியாவில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரும். அது என்னென்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து விழுந்த மியூசிக்ஸ் இதெல்லாம் வந்து இதில் எனக்கு அந்த ஒரு நாள் அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணியாச்சுன்னா அதோட அவ்வளோதான். அடுத்தது போகும்பொழுது அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் தான் இருக்குமே தவிர வேறு இது எந்த எண்ணமுமே இருக்காது. அதனால் எனக்குள்ளேயே ஒரு ஃபயரை உண்டு பண்ணிட்டு இருந்துன்னா எப்படி அது பீத்தோவன் ஃப்ரேசஸ் இப்போ கேட்குறப்ப எனக்கு தெரியுது. இப்போ கேட்குற அந்த மூமெண்ட்டில் வர நேரத்தில் வரல. இப்போ மியூசிக்கெல்லாம் கேட்கல. அந்த இமிடேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஐடியாஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அமேசிங். ஆமாம் சார், இதே சாங்கில் நீங்கள் தேர்ட் பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் சொன்னது எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு வரணுங்கிறது அந்த சாங்குக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி தோணும் அது. பட் அது எப்படி உங்களுக்கு அந்த நேரத்தில் தோணுது? இப்போ எழுதிட்டே போகிறீங்க. நான் நிறைய ஸ்கோர் பார்த்துருக்குறேன். நீங்கள் எழுதும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எழுதும்போது ஃபஸ்ட்டில் என்ன எழுதிட்டு போவீங்க, திடீர்னு ஒரு 4 பார்ட் கூட ஆயிருக்காது. திடீர்னு அதை விட்டுட்டு நீங்கள் செகண்ட் லைன் எழுதுவீங்க. ஃபஸ்ட் பார்ட் போயிட்டு இருக்கோம், திடீர்னு 4th பார்ட் எழுதுவீங்க, திடீர்னு செல்லோக்கு எழுதுவீங்க, திடீர்னு வியாலோக்கு எழுதுவீங்க. அவ்வளவு ஃபாஸ்ட்டாக அந்த நோட்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து இல்லை அவ்வளோ ஃப்ளோ? எனக்கு வந்த ஃபாஸ்ட்டை வந்து நான் எழுத முடியலை. எனக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்ததோ அது அவ்வளவையும் நான் ஒட்ட முடியல. நான் வந்து ஆரம்பத்தில் ஸ்கோரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் லைன் மட்டும்தான் இருக்கும். இதுக்குள்ளே இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்டில் இருக்கும். அதை வந்து நான் ஆன் த ஸ்பாட் நான் செட் பண்ணுவேன். இது பண்ண வேண்டிய கார்டு மார்க் பண்ணிட்டேன்னா அதுக்கு வந்து இதுக்கு ரெலவெண்ட்டாக என்ன பேஸ் வரணும், என்ன செல்லோஸ் வரணும், என்ன வியாலோஸ் வரணுங்கிறத நான் அந்த ஆன் த ஸ்பாட்டை செட் பண்ணுவேன்.
ஆன் த ஸ்பாட் செட் பண்ணும்பொழுது இந்த ஸ்கோரை பார்த்துட்டு அதுக்குள்ளே ஆன்சர் போட்டு செட் பண்ணுறது. அதில் முடிச்சுட்டு அந்த அந்த நீ வந்துட்டு அது போகிறத அது வந்து அன்பிலீவபிள். அது தெரியல. பட் எல்லாமே அந்த ஸ்கேலில் தான் இருக்குது. நினச்சி பார்க்க முடியும். தாளங்கள் போட ராகம் கேட்கும் காலம் லா 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 லா. இது ரொம்ப ஒண்டர்ஃபுல் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. In my point of view, this is not a composition. This is an exercise. See, the swara gari sari sa padani dani 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 da sa niri sani da pa pada sa niri sani da pa ni pada pa magari sa சரி கரி ரிகம ககம பமம பத பதனி. இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஷீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா நீங்கள்? இந்த ஐ திங்க் இந்த நீங்கள் கான்சர்ட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி யூ மஸ்ட் ஹாவ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எக்ஸிபிஷன்ஸ் ஆஃப் ஆல் யுவர் மியூசிக் ஷீட்ஸ் உங்களெலாம் வச்சு அதை ஃப்ரேம் பண்ணி யூ மஸ்ட் ஹாவ் அன் எக்ஸிபிஷன் லைக் தட் அட் த நெக்ஸ்ட் கான்சர்ட் தட் யூ do. ஆனந்த
எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஒரு அற்புதமான பியூட்டிஃபுல் மியூசிக்கல் ஹிட். அந்த படம் எல்லாருக்கும் தெரியும். அதில் நான் 5 பாட்டு பாட வச்சார் இசை ஞானி அவர்கள். முதல்ல இசை ஞானி அவர்களுக்கு நன்றி. அது எனக்கு என்ன பெருமைன்னா, நான் பாடினது மட்டும் இல்லாமல் அதே டியூன் தி கிரேட் சிங்கர் 12,000 மேலே பாடிருக்காங்க. 20 இந்தியன் லாங்குவேஜஸ். கிட்டத்தட்ட எனக்கு சொன்னால் எல்லாமே ஹிட்ஸு. ஆஷா போன்ஸ்லே அவர்கள், இளையராஜா அவர்கள் இசையில் இந்த பாட்டு இன்னொரு வெர்ஷன் பாடிருக்காங்க. ஆஷா போன்ஸ்லே அவர்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி இந்த படத்தில் பாட வச்சார் அப்படின்றது ராஜா சார் சொல்லி நம்ம கேட்போம். ஆஷாஜி அன்னைக்கு வந்தாங்க, உங்கள் கையை எடுத்து அவங்க தலையில் வச்சுக்கிட்டாங்க. அண்ட் பிகாஸ் அந்த அளவுக்கு ஹை ரிகார்டில் உங்களை வச்சுருக்காங்க. லைக் அந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க பண்ணுறது இல்லையே. ஆமாம். நீங்கள் அவங்கள பற்றி அகெயின் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு பார்க்கவே முடியாது. சேலஞ்சிங் லேடினா அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங். என்ன கொடுத்தாலும் பாடுவாங்க. இவங்க பார்த்த உடனே எனக்கு ஐடியா பொத்துட்டு வரும். அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு பாட வந்தது எங்கள் ஊர் காதலை பற்றி என்ன நினைக்கிறேன், அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அது எங்கள் ஊர் காதல் போல் நானும் அவங்களும் டூயட் பாடுறோம். அவங்க கேட்குறாங்க, எங்கள் ஊர் காதலை பற்றி என்ன நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், அது எங்கள் ஊர் காதல் போல் ஆழமில்லையே. ஆழம்னா என்ன, அது ரொம்ப டீப்பம்மா. உங்கள் ஊர் காதல் அது ரொம்ப டூப்பம்மா. எங்கள் ஊர் இந்த பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் அமர் அண்ணா எனக்கு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். சரின்னு மத்தியானம் அந்த செண்பகமே கம்போஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த சாங்கை பாடினாங்க. பாடிட்டே போகிறப்ப சரணம் வந்தது. சரணம் வந்த உடனே லாஸ்ட் லைன் அவங்களுக்கு பிடிக்கல. அச்சானையே அப்படின்னாங்க. அச்சானையே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற வாச்சேன். அப்படின்னாங்க. மறுபடியும் வேற ஒன்று வாசிக்கிறேன். அவருக்கு அடுத்து வேற ஒன்று ஒரு 3வது 4வது வாசித்தோடனே ஐ வில் சிங் திஸ் அவங்க பிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு போட்டது இல்லை, ஞாபகம் இல்லை. அது வரைக்கும் வந்தேன். இந்த லைனை தான் பிடிச்சிட்டு இதுதான் நான் பாட போகிறேன். பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் என்னும் நட்டு வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையோ தொட்டு தொட்டு நாங்கறக்க துடிக்குதந்த செண்பகமோ. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே.
பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னால எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே எப்போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேண்டும் இந்த பாட்டோட மூணாம் பிற எப்போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேண்டும் இந்த பாட்டோட கருத்தது மேகம் தலைமுடிதானோ இழுத்தது என்ன பூவிழித்தானோ எழுப்பு நாசி பத்தி பேசி பேசி தீராது உன் பாட்டுக்காரன் பாட்டும் ஒன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸில் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா லதா மங்கேஷ்கர் அவர்கள், அதாவது இந்தியன் மியூசிக்கு ஒரு கோஹினூர் டைமண்ட் லதா மங்கேஷ்கர் அவர்கள், அவங்க பாடின பாட்டு இந்த மேடையில் நான் பாடியிருக்கேன். அது மட்டும் இல்லை, படத்தில் லாஸ்ட் மினிட்டில் ஒரு டுவேட் சாங்கு ஆக்கி அதில் மேல் போர்ஷன் எல்லாம் நான் பாடியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு. லதாஜி எப்படி வந்தாங்க, எப்படி பாடினாங்க, அதை பற்றி ராஜா சாரே சொல்கிறாரு, கேட்போம். சார், அந்த எங்கிருந்தோ அழைக்கும்ங்கிற அந்த பாட்டை வந்து லதாஜி தான் பாடணும்னு நீங்கள் எப்படி அதை முடிவு பண்ணீங்க? இல்லை, பஞ்ச சாரனுடைய கதை, அந்த கதை அது வந்து ஒரு ஒரு கோஸ்ட் அந்த மாதிரி ஆன ஒரு மேட்ரு. அதில் வந்து அந்த பாடல் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட்டட் சாங் அது. அதனால் அதுக்கு வந்து ஒரு ஹாண்டிங் வாய்ஸ் தேவைப்பட்டது. அதனால் வந்து அது அவங்கள லதாஜி நான் நேற்று கூட கூப்பிட்டுருந்தாங்க, ஃபோனில் கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபோன்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது வாய்ஸ், அப்படியே அதே வாய்ஸ் வந்து. இன்னும் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நம்ம இந்தியாவில் கிடையாது, யாரும் இல்லை. அவங்க வாய்ஸ்லேயே டேலண்ட் இல்லைன்னா ஆஷாஜி, ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி, ஒன்று எக்ஸ்ட்ரீம் இந்த சைடு, ஒன்று எக்ஸ்ட்ரீம் அந்த சைடு. அவங்க பாடணும் அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த பாட்டை எடுத்து, எங்கிருந்தோ அழைக்கும் எங்கீதம் சேர்ந்திடவே கலந்தே
பாட்டு? இந்த சாங்கு எங்கள் அம்மாவுக்கு லதாஜினா உயிர். இந்த சாங்கை ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாட்ட வந்து அப்பா ப்ளே பண்ணுறாங்க வீட்டில், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உடனே. அண்ட் நான் கேட்குறேன், அம்மா உட்காந்து கேட்டுருக்காங்க. திடீர்னு அந்த தேர்ட் பிஜிஎம்ல அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று கத்திட்டாங்க. ஒன்று அப்படி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவன் எத்தனை ஹார்ட்ஸை கேப்சர் பண்ண அந்த வாய்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பாடியிருக்காங்க. அப்படி அந்த ஃபீல், அதெல்லாம் அந்த ஃபீலிங் தான். எங்கிருந்தோ அழைக்கும் உன் ஜீவன் என் உயிரில் கலந்தே அது பாடும், சேர்ந்திடவே உனை. ஓ ஏங்கிடுதே மனமே, சேர்ந்திடவே உனை. ஓ ஏங்கிடுதே மனமே. எங்கிருந்தோ அழைக்கும் உன் ஜீவன் என் உயிரில் கலந்தே அது பாடும். வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும், வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும், தென்றலும் இங்கே வந்து நின்று இன்பத்தின் கீதம் தந்தாலும், நீ இன்றி ஏது வசந்தம் இங்கே, நீ இன்றி ஏது ஜீவன் இங்கே, சேர்ந்திடவே உனையே. ஓ எங்கிருந்தோ அழைக்கும் உன் ஜீவன் என் உயிரில் கலந்தே அது பாடும், சேர்ந்திடவே உன்னை. ஓ ஏங்கிடவே மனமே,
எங்கிருந்தோ அழைக்கும் உன் ஜீவன் என்னுயிர் அழைக்கும்